வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள் நம்ம அடினியம் வந்து ரீபாட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது அடினியம் பாருங்கள் எவ்வளோ வேர் வந்து விட்ருக்குன்னு சொல்லிட்டு இது பதியம் போட்டது தான். சின்னந்த இவ்வளோது நம்ம கட் பண்ணி பதியம் போட்டது. ரொம்ப நாளாக வந்து பார்க்காதனால பாருங்கள் கீழே வந்து எப்படி வந்து கிழங்கெல்லாம் அப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்த பார்த்தா தெரியும். இது வந்து இதுலேருந்து பதியம் போட்டது தான். நம்ம விதை போட்டோம்னா அது நேராக ஒரே இதாக வரும். இது பதியனால இப்படி வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம வந்து ரீபாட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வேரில் எதுவும் அழுகல் இருக்கா, ஏதாவது வந்து வேர் டேமேஜாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இருந்துச்சுனாக்கும் அந்த இடத்த இப்போ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகமாக இருந்துச்சுனாக்கும் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அப்போ நான் வந்து இந்த வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம நட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2-3 நாளில் வந்து இந்த இடம் காஞ்சாக்கு நமக்கு வந்து அதுலேருந்து ஈரம் பிடிக்காது, வேர் அழுகல்லாம் வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த செடியில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து பராமரிக்கணும். பாருங்கள் இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, அதனால் நம்ம வந்து ரீபாட் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா மழை காலத்தில் ஈரத்துக்குள்ளே இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து வேர் அழுகல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அடிநியத்தில் வந்து அதைத்தான் நம்ம கவனிக்கணும். வேரில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரீபாட் பண்ணணும். அப்படி டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த பார்ட் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம நட்டு வச்சாலே போதும், அது சரியாயிரும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பதியம் இருக்குது. ஆனால் நான் வந்து இதை ஃபுல்லாகவுமே மறைச்சி இந்த எல்லாத்தையும் பதியமாக போட போகிறேன். பாருங்கள் நான் பதியம் எடுக்கும்போது காமிக்கிறேங்க. தேங்க்யூங்க.